மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி மாதம் முதல் வெள்ளி ஜூலை 18ஆம் தேதி வருது. ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடி மாதம் உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நிறைய பண்டிகைகள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கு. இந்த தடவை ஆடி முதல் வெள்ளி ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகநிலை வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப ஏங்குறவங்க, இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நான் போகிறேன், எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயும் எதுவும் நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த ஆடி மாதம் நீங்கள் அடுத்த வருஷம் ஆடி மாதம் உங்கள் குழந்தையோடு நீங்கள் போயிட்டு அந்த நாகத்திற்கு நன்றி சொல்லிட்டு வரலாம். ஸோ குழந்தைக்காக ஏங்குபவர்களுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறந்தது. வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை அப்படின்னு எடுத்துக்கொண்டா, ஆடி வெள்ளிக்கிழமை அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பெண்கள் வந்து தன்னை தயார்படுத்திப்பாங்க, என்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி கோவில்லையும் அது கோலாகலமாக நடக்கும், அதே மாதிரி இல்லத்துலேயும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ என்னால் ஒன்றுமே முடியல மேடம், நீங்கள் சொல்கிற பூஜையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு வந்து வீட்டில் அதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதி, அந்த ரித்தன்யா இது நம்ம போட்டோம்ல, ஆமாம் மேம், அந்த 2 பதிவுலையுமே யார் யார் கமெண்ட் போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜென்ரலாக ஒரு சோஷியல் காஸ்க்கு வந்து எப்போவுமே நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். இன்றைக்கின்னு இல்லை, ஐ திங்க் நம்ம சேனல் பேச காலத்துலேருந்தே. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு வெறும் ஒரு ஜோதிடம், ஆன்மீகம் இது இல்லாமல் இதற்கு அப்பால்பட்டு நம்ம வந்து ஒரு பொது கருத்து பேசும்பொழுது அதுக்கு பப்ளிக்கில் உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வேலை நம்மளுடைய சம்பாத்தியம்னு இல்லாமல் நம்ம சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய குரலுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு துணையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா மேம். மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி மாதம் முதல் வெள்ளி ஜூலை 18ஆம் தேதி வருது. ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்கள் எல்லாம் தயாராகிடுவாங்க, அந்த மாதம் ஃபுல்லாக நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ என்னென்ன இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பூர தன்னைக்கே நமக்கு வந்து கருட பஞ்சமி வந்துடுறது, நாக சதுர்த்தியம், நாக பஞ்சமி கருட பஞ்சமி அன்னைக்கு தான் வருது, ஆடி பூர தன்னைக்கே வந்துடுறது. அதே மாதிரி கோகுலாஷ்டமியும் ஆடி 32 கடைசி நாள் வந்து வருது. ஸோ இந்த வருஷம் ஆடி மாதம் உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நிறைய பண்டிகைகள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு துவங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆடி முதல் நாள் நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை மேம். ஆடினாலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி வருது. அன்றைய தினத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய பூஜைக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது, என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும்? சரி, இந்த தடவை ஆடி முதல் வெள்ளி ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகநிலைகளே ராகு கேதுக்குள்ளே தான் இருக்குது, காலசர்ப்ப தோஷமாக தான் கிரகநிலைகளே இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப ஏங்குறவங்க, இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நான் போகிறேன், எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயும் எதுவும் நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணாதீங்க. சரி, என்ன செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா, அரச மரத்தோடு இருக்கக்கூடிய அந்த நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு கல்லாக இருக்கலாம், இல்லை ரெட்ட நாகமாகவும் இருக்கலாம். எங்கே அம்மன் கோவிலில் நாக பிரதிஷ்டை செய்த அரசமரம் இருக்கோ அந்த இதுக்கு கண்டிப்பாக காலையில் வெறுமைத்தோடு தான் போகணும் லேடிஸு. சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் எடுத்துன்னு போக வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் கோலப்பொடி, மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, பழம், ஊதுபத்தி, கற்பூரம் அண்டு ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டுக்க வேண்டியது என்னென்னா, பச்சை பால், கொஞ்சோண்டு பச்சரிசி, அதில் வெல்லம், இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. பசும்பால் வாங்கிக்கோங்க, அந்த பசும்பாலில் வந்து கொஞ்சம் பச்சரிசி போட்டு வெல்லமும் போட்டு நல்லா அதில் கலந்துட்டு அதை வந்து ஒரு நம்மெல்லாம் அந்த காலத்தில் தூக்கு சட்டியில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இன்றைக்கி அந்த இதுலேயோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது. அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு சௌரியப்படுற மாதிரி கிழக்கோ
அல்லது வடக்கோ, ஏன்னா சுற்றி இருக்கும் இல்லையா. கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நிற்கணும், அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நின்று அங்கே அந்த பிள்ளையாருக்கோ இல்லை நாகத்திற்கோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த நாகருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி ஒரு கற்பூரம் காண்பித்து 12 முறை அந்த அரச மரத்தை வலம் வரணும். 12 பிரதட்சணம். அந்த பால் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லைங்களா, அதை சுற்றி இருக்கக்கூடிய நாகத்தின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த பால் வெல்லம் அரிசி கலந்ததை இது பண்ணிவிட்டு எந்த அம்மன் கோயிலில் இதை செய்கிறீங்களோ அந்த அம்மனுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும். ஏன்னா சந்தான விருத்திக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக இந்த ஆடி முதல் வெள்ளி மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ஏன்னா கால சர்ப்ப தோஷமாக ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கு இல்லையா. அப்போ இதை பண்ணும் பொழுது நமக்கு அந்த பலன் வந்து ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும். ஸோ அடுத்த ஆடி மாதம் நீங்கள் அடுத்த வருஷம் ஆடி மாதம் உங்கள் குழந்தையோடு நீங்கள் போயிட்டு அந்த நாகத்திற்கு நன்றி சொல்லிட்டு வரலாம். ஸோ குழந்தைக்காக இயங்குபவர்களுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறந்தது. வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் விளக்கு பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமையில் வீட்டில் வந்து விளக்கு பூஜை. ஸோ குத்து விளக்கு ஏற்றி வைத்து குத்து விளக்கு பூஜை பண்ணுங்கள். அதில் வந்து சிகப்பு நிற வஸ்திரம் வந்து அந்த விளக்குக்கு வந்து அம்பாலாக பாவிச்சுக்கோங்க. சிகப்பு நிற வஸ்திரம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் பூஜை ரூமை நல்லா தொடச்சி மெழுகி அதில் கோலம் போட்டு ஒரு மனை போட்டு மனைக்கு மேலே தான் அந்த விளக்கை வந்து நீங்கள் வைக்கணும், அந்த குத்து விளக்கை. இல்லைன்னா ஒரு தாம்பாளம் போட்டு தாம்பாளத்தில் பச்சரிசி போட்டு அது மேலே விளக்கை வந்து நீங்கள் வைக்கலாம். இந்த விளக்கு பூஜை வந்து பண்ணும் பொழுது முதல்ல வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஒரு சின்ன பிள்ளையார் பூஜை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அருகம்புல் போட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணலாம். பிள்ளையார் பூஜை முடிஞ்ச உடனே பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கு பூஜை பண்ணணும். விளக்கு பூஜை ஃபுல்லாக எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி பண்ணலாம். பூவாலேயே அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது. இதில் என்ன பூ ரொம்ப உகந்தது அப்படின்னா அரளிப்பூ தான். ஸோ அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அரளிப்பூ வாங்கி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ அதை வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து பண்ணலாம். எனக்கு விளக்கு பூஜை பண்ணுறது கஷ்டம், நான் கை குழந்தையெல்லாம் வச்சுருக்கேன், ஸோ எனக்கு இது எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் என்னவோ நீங்கள் காலையில் சுக்கிரஹோரை 6 to 7 அந்த சுக்கிரஹோரையில் குலதெய்வத்துக்குன்னு ஒரு சின்னதாக அகல் விளக்கு ஏற்றி ஏதாவது அவல் பாயசம் மாதிரி ஈஸி வேறு கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் அவல் பாயசம் பண்ணலாம், பயத்தம்பருப்பு பாயசம் பண்ணலாம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு அப்படிங்கிறது வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. சுபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் முதல் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு புட்டு செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னால் விளக்கு பூஜை பண்ணுறவங்க வந்து புட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். ரொம்ப விசேஷம் ஆடி வெள்ளிக்கிழமையில் புட்டு நெய்வேத்தியம் பண்ணுறது. ஸ்ரீரங்கத்தில் வந்து தாயாருக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமையில் புட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி புட்டு நெய்வேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு. இப்படி இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு உகந்த பூஜைகள், வீட்டில் விளக்கு பூஜை, அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறது, இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றுறது, இது எல்லாமே ரொம்ப விசேஷம். ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம். ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை, அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பெண்கள் வந்து தன்னை தயார்படுத்திப்பாங்க, என்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரி கோவில்லையும் அது கோலாகலமா நடக்கும், அதே மாதிரி இல்லத்திலையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா. ஸோ என்னால ஒண்ணுமே முடியல மேடம், நீங்க சொல்ற பூஜையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு வந்து வீட்டில் அதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னா ஒரு 3 சுமங்கலிக்காவது தாம்பூலம் கொடுங்க. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு 3 பேருக்கு அட்லீஸ்ட் தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம். அற்புதமான தகவல் ஆடி வெள்ளிக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். தேங்க்யூ.